ஜெலன்ஸ்கி அவர்கள் மக்களை பார்த்து பேசுறதுக்காக வீடியோ பதிவுகள் போட்டார். விளாக் பண்ணுமா இல்லையா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுல ஒழுக்கமான ஒரு நபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் டைமுக்கு வீடியோ விளாக் போட்டுருவாரு. ஸோ இப்போ போட்டிருக்கிறாரு என்னன்னா, ரஷ்யா இருக்கலாங்களா மிக பெருமளவுல மேசிவா ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுவும் எனர்ஜி செக்டர்ல பேக் டு பேக் அடிக்கலாமா அப்படிங்கிறது போல திட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் மக்களே உஷாரா இருந்துக்குங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வீடியோவும் போட்டுக்கிறாரு, அட் சேம் டைம் போஸ்டும் போட்டுக்கிறாரு. எல்லாத்துலயும் போட்டு மானிட்டைஸ் ஆனா தானுங்க எப்படி எல்லாத்தையும் போய் கேட்டிருக்க வேண்டியது இல்லையா? அவரே சம்பாரிச்சு உக்ரைன் கொடுத்துடலாம் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால போஸ்ட் போட்டுக்கிறாரு. யாரையும் நம்ப கூடாது, எந்த ஒரு மெமராண்டமையும் நம்ப கூடாது. புத்தபெஸ்ட் மெமராண்டம், ஹங்கேரியில புத்தபெஸ்ட் மெமராண்டம் போட்டிருந்தாங்களா? அதுல என்னது? செக்யூரிட்டி கேரண்டி தானே. உக்ரைனான எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், உங்க டெரிட்டோரியை உங்களுக்கு தான் நாங்க என்னன்னாலும் பாதுகாத்து கொடுப்போம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுங்க, உங்களுக்கு இதுக்கு அது அதிகமா அது பிரச்சனையாகும் அப்படிங்கிற தங்கமா பேசி வாங்கிட்டு போனாங்களே. இது மட்டும் நம்ம விட்டு பட் ஆனா இது போல பேசி வாங்கிட்டு போனாங்களே. எங்க கிட்ட நிறைய விதமான விமானங்கள் இருந்தது, ஜெட்ஸ் எல்லாம் இருந்தது, டசன்ஸ் ஆஃப் ஜெட்ஸ் இருந்தது. இது எல்லாத்தையும் கேரண்டி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்களே. இப்ப யாராவது வந்து ஏதாவது உதவிகள் செய்யலாங்களா? ஒருத்தங்களை எந்த உதவியும் செய்யல, ஒருத்தவங்களை எந்த ஒரு செக்யூரிட்டி கேரண்டி தரல. நோபடி சேவ்ட் அவர் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது வந்து பண்ண. இதுதான் உண்மை, இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மக்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அதுவும் எல்லாரும் ஃபேண்டசியான வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி அவர்கள் நீங்களே கொஞ்ச நாளைக்கு ஃபேண்டசி வேர்ல்ட்ல தான் இருந்தீங்க தெரியனால அப்படிங்கிற பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் இருந்தாலும் பட் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படி வெகு எழுத்து பேசிக்கிறாரு. அதுவும் ஜெனிவால மீட்டிங்கே இன்னும் நடக்கல, இன்னைக்கு தான் நடக்க இருக்கு. டெலிகேஷன் உஸ்டம் உமர் அவர்கள் வந்து பல நபர்கள் வந்திருக்காங்க. ஸோ அங்கேயும் ட்ரைலேட்டரல் மீட்டிங் எப்படி போன பதிவில் ஈரான் சொன்னமோ அதே போல இங்கேயும் அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் 3 பேர் வந்து பண்ண பேசிக்க போறாங்க. இது இண்டிபெண்ட் எப்படி சொல்றது, இன்டைரக்ட் டாக்ஸ் தான் கிடையாது, டைரக்டான டாக்ஸ் தான். 3 நபர்கள் உட்காந்து பேசிக்க தான் போறாங்க. இப்படி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய சமயத்துல இது போல ஒரு கொந்தளிப்பை காமிச்சுக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்னா என்ன காரணம்? ஒன்னு ஹெவியான அட்டாக், ரஷ்யா அதிகப்படியான தாக்குதல். இந்த ஜனவரி மாசத்துல ரெக்கார்டு பண்ணிக்கிறாங்க, 91 பெலிஸ்டிக் மிசைல் ஏவி இருக்கிறாங்க உக்ரைன் மேல. ரெக்கார்டு இது வரைக்கும் இந்த 2022 இப்ப வரைக்கும் இது போல ஒரு ரெக்கார்டே பண்ணதில்லை. மேசிவான அட்டாக் பண்ணிக்கிறாங்க ஜனவரி மாசத்துல அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிறார். ஸோ ஹெவியான அட்டாக் நடக்கும் போது திருப்பி ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் பயப்படுறாரு. அதனால வெகுண்டது பேசலாம்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவுகள் உக்ரைனுக்கு எட்டப்படாது. சொல்றத கேட்டு நடந்துக்கிறியா இல்லையா அப்படிங்கிற அழுத்தங்கள் தான் வரும். அப்படிங்கிற காரணத்தினால ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்ப எல்லாத்தையும் திருப்பி பழசு எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாரா, பிளாக்மெயில் பண்றாரா, மிரட்டுறாரா அப்படின்ற கேள்விகள். அணு ஆயுதம் என்கிட்ட இருந்துச்சுல்ல, அதை கொடு, அதை நீ வாங்கும்போது என்ன சொன்ன, செக்யூரிட்டி கேண்டி தரேன்னு இல்லை, பத்தா இல்லைன்னா அதை கொடு அப்படிங்கிறது பண்ண திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை ஜெலன்ஸ்கி அவர்கள் இறங்குறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எதே எப்படியோ எல்லாரும் இப்ப அறவே இருக்காங்க. இந்த பதிவு நீங்க பார்க்கும்போது பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிப்ரவரி 17 மிக முக்கியமான ஜியோ பாலிட்டிக்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் என்ன ஏதுங்கிறது வரக்கூடிய நாட்கள் இல்லை அடுத்தடுத்த பதிவுகளும் பார்க்க ஆரம்பிச்சாலும் ஏதாவது டீட்டெயில்டான ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா. ஆனால் பெஸ்கோ அவர்கள் தெளிவாக சொல்லிக்கிறார். மின்ஸ்கி அவர்கள் தான் இந்த டெலிகேஷன், இந்த ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை அமெரிக்காவோட நடக்குது இல்லையா, அதோட ஹெட் அவர் தான். அவரே ஏங்க பார்ட்டிசிபேட் பண்ணல, அப்புறம் என்னங்க பேச போறாங்க அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. அதுக்கு பெஸ்கோ அவர்கள் சொல்லிக்கிறாரு, அவர் தாங்க ஹெட்டு, அதனால உக்ரைன்ல வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிறதுனால, இந்த அபுதாபியில அவர் போய் பண்ணல அப்படிங்கிறதுனால அது முக்கியமானதல்ல, அதை பத்தி பேசலங்கிறதுலாம் கிடையாது. செக்யூரிட்டி இஷ்யூ பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால அவர் போல, மோர் மிலிட்ரி பீப்புள்ஸ் என்கேஜ் பண்ண நல்லா இருக்குன்றதுனால அவரு இதுல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு, அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது போல பெஸ்கோ அவர். அது கூடவே இந்த ஜெனிவால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அபுதாபியில நடந்ததை விட 2 கட்ட பேச்சுவார்த்தையை விட இன்னும் அதிகமான நபர்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதுல மென்ஸ்கி அவர்களும் உட்பட அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. புட்டின் அவர்கள் நிறைய டீட்டெயில்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு போறவங்ககிட்ட. எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்க போய் நீட்டா பேசிட்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் இந்த நெகோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல இருக்கு. இதுல மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இந்த டிசிஷன் நெகோசியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனிவால நடக்கக்கூடிய விஷயங்கள டெரிட்டோரிஸ், இந்த டான்பாஸ் பகுதி, ஜாப்ரசியா பகுதி, கெர்சன் பகுதி, இந்த ஜாப்ரசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட், இது போல விஷயங்கள்லாம் மிக முக்கியமா இந்த ஜெனிவால பேசப்படும் அப்படிங்கிற செய்திகள் இவரோட தரப்புல இருந்து வந்திருக்கு.
இது போல பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மெயினான விஷயங்கள் இதுதான். இது போல பேச்சுவார்த்தைனாலும் நடக்குது, முடிவு வருது அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் நாடுகளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா பிரச்சனையா முடிஞ்சிருச்சுன்னா எதுக்காக ரஷ்யா கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? எஸ்தோனியாவோட ஃபாரின் மினிஸ்டரான தக்ஷ்னியா அவர்கள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இமேஜ் இருக்கிறார் இல்லையா அவர் தான். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நாங்க EU ரெப்ரசன்டேட்டிவா இப்ப கிரெம்லின், அதாவது ரஷ்யாவோட அரசு மாளிகை, அங்க கிரெம்லினுக்கு அனுப்புனோம்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அசிங்கப்படுத்தி அனுப்பி விடுவாங்க. அது மேலும் உக்ரைன் தான் வீக் ஆகும். அதனாலதான் போல அப்படிங்கிறது போல அவங்க தற்போது. அது கூடவே வந்து பண்ண கிரில் திமித்ரி அவர்கள் அவங்க போனாதான் அசிங்கப்படுத்தணும்ட்டு இல்ல. நார்மலா இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறதுனால அவங்க அசிங்கப்படுத்துறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா கிரில் திமித்ரி அவர்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பேசுறதுக்கு இந்த மியாமி அமெரிக்காலாம் போயிருந்தாரு. நெக்ஸ்ட் டைம் ரஷ்யான்னு போட்டிருந்தாரு. இது மாதிரி பல விஷயங்கள் பார்த்துருப்போம் இல்லையா? மிக முக்கியமான நபர் தான் இந்த பேச்சுவார்த்தையில. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு போஸ்ட் போட்டுக்கிறார். அது காஜா காலாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா EUவோட ஹை ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்களா, அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க நிறைய புக் படிப்பாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா தப்பு தப்பான விஷயங்கள்லாம் மீடியாக்களை பேசிட்டு இருந்தாங்க. நிறைய கிரிட்டிசைசேஷனுக்கு உள்ளானாங்க. அது போல பல நபர்களோட எடுத்துக்காட்டு என்னன்னா, நிறைய புக் படிக்க சொல்லுங்க வரலாறு, அப்பதான் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். சும்மா அந்த அம்மா வளரிட்டு இருக்கு அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல வந்து அவரு அதை ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. புக் படிக்கிறதா சொன்னாங்க, அவங்களோட டேர்ம் முடியறதுக்குள்ளேயாவது கொஞ்சம் ஸ்மார்ட்டானவங்க எல்லாம் மாறிடுவாங்க அப்படிங்கிறது போல எல்லாரும் எதிர்பார்த்தோம். அவங்க எதிர்பார்த்தபடியே ஒரு நல்ல ப்ராக்ரஸ் அடைஞ்சிருக்காங்க. என்னன்னா சொன்ன மாதிரியே புக் படிச்சிருக்காங்க. ஆனா மார்வெல் காமிக்ஸோட எடுத்து அந்த காமிக் புக் எல்லாம் படிச்சுக்கிறாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கிரில் திமித்ரி அவர்கள் நக்கலா வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கேப்டன் எஸ்தோனியா அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து இது போட்டிருக்கிறாரு. இமேஜஸ் எல்லாம் போட்டுக்கிறாரு. ரஷ்யாவுடையும் நல்லா தான் வேலை செய்யுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா இமேஜ் எல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா தான் பண்ணுது. அதெல்லாம் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா என்ன அவங்க தான் ஏஐ இமேஜ் போடுவாங்க இல்லையா? ரஷ்ய தரப்புலையும் போடுவாங்க இல்லையா? அப்படிங்கிற மாறி மாறி போட்டுக்கிறாங்களா எது எப்படியோ. இப்ப என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கிரில் திமித்ரி அவர்கள், அதாவது ஹீரோஸ் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பாதையை சூஸ் பண்ணி எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களை ஹீரோஸா மாத்துவாங்க. சும்மா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மூதாதையர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அறிவு சம்பந்தமா வச்சு பயன்படுத்தி வந்து பண்ணா நம்ம பெரிய ஆளுங்கள்லாம் நினைச்சுக்க முடியாது. அப்படிலாம் யாராலையும் ஹீரோ ஆக முடியாது அப்படிங்கிறது போல நறுக்குன்னு கேட்டு விட்டு போயிருக்கிறாரு கிரில் திமித்ரி அவர்கள். ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையோட விளிம்புல இருக்கு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கே நிறைய நபர்களுக்கு யூரோப்பியன் யூனியன் மேல வெறுப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு கிளியரான டெட்லைன் உக்ரைனுக்கு இப்போ வரைக்கும் யூனால கொடுக்க முடியல. அதனால மக்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உக்ரைனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டா இருக்கிறதுக்கு போதும், நல்ல ஷீல்டு EUவை காப்பாத்துறதுக்கு. ஆனா EUல பார்ட் ஆகிறதுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லையா அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து போஸ்ட் எல்லாம் பார்க்க முடியுது. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழேயே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் என்னன்னா, நீங்க இந்த ஷீல்டுன்னு டைப் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பதிலா ப்ராக்ஸின்னு மாத்தி பாருங்களேன். அதாவது குட் எனஃப் டு பி எ ப்ராக்ஸி. யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு ப்ராக்ஸியா இருக்கிறதுக்கு ஓகே. ஆனா யூரோப்பியன் யூனியன்ல ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு நாட் ஓகே அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கமெண்ட் அடிக்கிற மாதிரி உக்ரைனோட மக்களை இப்ப புரிய ஆரம்பிச்சுட்டாங்க. உக்ரைனியன்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியன்ஸா மாறல. யூரோப்பியன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உக்ரைனியன்ஸ் ரியலா அவங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கேள்விகள். என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். சண்டைகள் எதுவும் பெருசாகாம இந்த ஜெனீவால உட்காந்து பேசி சுமூகமான முடிவு எடுத்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில பதிவு முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவை எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை இந்த பதிவு முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த போய் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.